ஹலோ யூவர்ஸ், நம்ம பாக்ஸிமன் சேனலில் டுடே என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மொபைலில் வந்து ஒரு ஜிப் ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணோம்னா அதை எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, கூடவே இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிட்டாங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஸோ நாம் வந்து நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டர்லலாம் வந்து ஒரு ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா விண்டர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஜிப் ஃபைல்ஸ் வந்து நம்ம லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டருக்கு காப்பி பண்ணி தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அது தேவையில்ல, நம்ம மொபைல்லேயே அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஜிப் ஃபைலை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்னோடய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஜிப் ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ இதை ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது, ஏன்னா இது இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல. ஸோ ஓகே, இப்போ இது வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து ரேர். உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரேர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ரேர்னு டைப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோடைய யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு அப்ளிகேஷன் பார்த்துக்காங்க. ஸோ இந்த வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு ஸ்டோரேஜ் ப்ராப்ளமோ எதுவும் வரப்போகிறதில்ல, ஏன்னா வந்து இதோட சைஸ் ரொம்ப கம்மி தான், 4.4 MB தான். ஸோ நான் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரேர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதையும் உங்களுக்கு வந்து இதை அலோ பர்மிஷன்ஸ் கேட்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து அலோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த ஃபைலை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அதை டேரெக்டாக உங்கள் ஃபோல்டர் கிளிக் பண்ணி அந்த மாதிரியும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் இதோடைய அட்வான்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இதுக்காக இந்த அப்ளிகேஷனே ஓப்பன் பண்ண தேவையில்ல, உங்கள் ஃபைல் மேனேஜர் எப்பவும் போல் கேஷுவலாக உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபைலை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ டேரெக்டாக அதை கிளிக் பண்ணாலே போதும், அந்த ஃபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய்டும். இந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எதுவுமே நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஓகேங்கிற ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபைல் வந்து இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பிக்சர்லாம் பார்க்கலாம். உங்கள் ஃபைல்லே வந்து இது டேரெக்டாக இதாயிரும். இப்போ எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்ம ஒரு ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அதை பிசி லேப்டாப்பில் வந்து எந்த ஒரு காப்பி பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மொபைல் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ வந்து நம்ம ஒரு ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா அது டேரெக்டாக நம்ம மொபைலே டவுன்லோட் பண்ணி நம்ம மொபைல்லே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.